உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னு வைங்களேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகன், உங்க பேரன் நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுங்க. கரூர் உரையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் ரிவைன் பண்ணி பார்த்துருந்தாருன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து நீதித்துறையில இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாருங்க. அதுவும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இப்ப ஊழல் எப்படி ஒழிச்சிட்டாங்கன்னு தெரியல. விஜயபாஸ்கர் அவர்கள் மேல என்னென்ன வழக்கு இருக்கு, என்ன குற்றச்சாட்டுகள் இருக்குன்ற ஆல்ரெடி மக்களுக்கும் தெரியும், தாவேகா அரசுக்கும் தெரியும். அப்புறம் எப்படி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இங்க தாவேகால சேர்ந்த பிறகு நல்லவரா தூய்மையானவரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்பவும் கரூர் வரையிலையும் தீய சக்தி திமுகவை ஒழிச்சிருங்க, வர இடைத்தேர்தலில் காட்டுங்க. எனக்கு புரியல, கரூருக்கு போனது ஒரு ரீசனுக்காக, அங்க போயிட்டு நான் வாக்கு சேகரிக்கிறதுங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னு எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு 4-5 நாளா வீடியோ போடாதனால சில பேர் வந்து அவங்க சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் பயந்துட்டியா, உனக்கு கண்டென்ட்டே கிடைக்கலையா, நல்லது நடக்குதா? அது ஒண்ணும் கிடையாது. 4 நாள் கேப் போட்டு பார்த்தாங்க என்னதான் பண்றாங்கன்ட்டு. அந்த 4 நாள்லயே எவ்வளவு சம்பவங்கள்னா, கிளவரப்பள்ளியில வந்து அமில நுரை வந்துட்டு இருக்குங்க. அதை பத்தி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. தொழில்துறை அமைச்சர் வந்து இப்பதான் வந்து அம்மோனியா அந்த வாயு கசிவு நடந்து சில இது நடந்துச்சு. அந்த தொழிற்சாலைக்கு வந்து போய் ஒரு விசிட் பண்ணி என்ன நடந்துச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம அரசு பள்ளியில போயிட்டு குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. அதையும் மீறி போனீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து மயிலாடுதுறையில வந்து ராணுவ படுகொலை நடந்துச்சு. அதுக்கான அடுத்த ஆக்ஷன் என்னன்னு தெரியல, அதையும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு ரீசெண்டா நேத்து அப்டேட்டடான ஒரு நியூஸ் என்னன்னா, கர்நாடகால இருந்தும் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது வரைக்கும் தமிழ்நாட்டு தரப்புல இருந்து காவிரி நீரை திறந்து விட சொல்லி தமிழ்நாடு சைடுல இருந்து யாருமே சொல்லல, அதனால நாங்க வந்து காவிரி நீரை திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நியூஸ்ல. சோ அந்த இமேஜ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு புரியல அவர் சொன்னதுக்கான அர்த்தம், நான் உங்க கூட இருக்கிறேன்றதுக்கான அர்த்தம் இப்பவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. சோ இதெல்லாம் மாற்றி தேவைக்கான சைட்ல இருந்து ஸ்கிரிப்ட் மட்டுமே படிச்சு மேடையில பேசாம நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை சந்திச்சு மனசுல இருக்கிறத பேசணும் அப்படிங்கறத நான் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்பீச்சஸ், இந்த மாதிரி ஆட்சியை குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் திமுகவை சேர்ந்தவன் கிடையாது. எனக்கு அரசியல் இப்ப நடக்கிற அரசியல்ல இருக்கிற குறைகளா இருந்தாலும் நல்ல விஷயங்களா இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுகள் நான் போடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அப்டேட்டடான பொலிட்டிக்கல் நியூஸையும் நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உபயோகமான கண்டென்ட்ஸை நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென், பாய்.